எங்கே செல்வது? அணில் ஒன்று தன் மனைவி மக்களுடன் ஒரு பெரிய மரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ரூம் ரூம், என்ன சத்தம் அது? ஒரு வண்டி, ஒரு ஓட்டுநர், ஒரு பணியாளர், நீண்ட கயிறு. ஐயோ, இப்போது என்ன செய்வது? அணில்கள் பதறின. இந்த மரத்தை வெட்டிவிட்டால் நாம் எங்கே செல்வது? அப்பா அணில் இறங்கி வந்து அவர்களிடம், ஐயா, இது எங்கள் வீடு, மரத்தை வெட்டிவிட்டால் நாங்கள் எங்கே செல்வது என்றது. ஆனால் பணியாளர்கள் மறுத்தனர். பணியாளர்கள் மரத்தை வெட்டும் வேலையில் இறங்கினார்கள். அம்மா அணிலுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர்கள் கூடி பேசினார்கள். பணியாளர்கள் மும்முரமாக வேலை செய்தனர். அணில்களும் மும்முரமாக வேலை செய்தன. அவர்கள் பார்க்காத போது அணில்கள் கயிறுகளை எடுத்துக்கொண்டன. மரத்தை வெட்ட பணியாளர்கள் திரும்பிய போது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அணில்கள் மரத்தின் பின் ஒளிந்து கொண்டன. பெரிய கிளைகளை கயிற்றில் சுற்றி இழுத்தன. பயங்கரமான சத்தம் எழுப்பின. ஆ ஔ, ஆ ஔ, ஆ ஔ. அணில்கள் பணியாளர்கள் மீது மரக்கொட்டைகளை வீசின. பணியாளர்கள் பயந்து போனார்கள். அவர்களின் மெல்ல பின்வாங்கினர். தப்பித்தோம், பிழைத்தோம். அந்த இடத்தை விட்டு பணியாளர்கள் மின்னல் வேகத்தில் பறந்தனர். அணில்கள் துள்ளி குதித்தன.